கிங்குட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 2025 ஏப்ரல் மாதம் 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மகர ராசிக்காரர்களுக்கு அந்தாண்டு 7.5 சனி முடிஞ்சு போச்சு. ஒரு 7.5 வருஷம் போட்டு பின்னி பெடல் எடுத்துருச்சுன்றது தான் உண்மை. அதுலேயும் குறிப்பாக 2020ஆம் ஆண்டிலிருந்து ஒரு 5 வருஷம் கடுமையாக கஷ்டப்பட்டீங்க. 2021, 22 வச்சு செஞ்சிருச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான அமைப்பு. ஏதோ போன வருஷம் பரவாயில்ல, என்ன தப்பிச்சு பிழைச்சி கிடக்கிறேன்ற மாதிரி இருந்தது. எல்லாமே இனிமேல் நல்லா இருக்க போகுது. மகரம் சிகரத்தில் ஏறப்போகிறது என்பது தான் உண்மை. தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய, கனவுகள் பலிக்கக்கூடிய, நன்மைகள் நடக்கக்கூடிய, வேலை மாற்றம், தொழில் மாற்றம் போன்றவைகள் இருந்தாலும் கூட சிறப்புகள் இருக்கக்கூடிய, லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய, எல்லா வகையிலையும் நல்லா இருக்கக்கூடிய, கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அந்த வார்த்தை கண்டிப்பாக மகராசிக்காரங்களுக்கு உண்டு. மகராசிக்காரங்களில் எல்லாருமே கோடீஸ்வரன் கிடையாது, எல்லாருமே பிச்சைக்காரனும் கிடையாது. ஆனால் தசாபக்தி அமைப்புகள் வலிமையாக இருப்பவர்களுக்கு இனிமேல் படிப்படியாக முன்னேற்றங்கள் வரும். ஒரே மாதத்தில் கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதிக்க முடியாது, ஆனால் ஒரே வருஷத்தில் பணத்தை சம்பாதிக்கலாம். ஒரு வருடத்திற்கு பிறகு நீங்கள் நன்றாக இருப்பதற்கான அத்தனை அம்சங்களும் அப்படியே நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல மாதமாக இந்த மாதம் ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்குதுங்க. இந்த மாதத்திலிருந்து படிப்படியாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. படிப்படியாக தான் ஏற முடியும். ஒரு கோபுரத்தின் உச்சிக்கு போக போகிறீர்கள் அடுத்த வருஷம். அந்த கோபுரத்தின் உச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று படிக்கட்டில் ஏறணும் இல்லையா? அந்த படிக்கட்டு அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு தென்படக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றங்கள் வருங்க. அவரவர்களுக்கு வயதிற்கேற்றாற் போல் நல்லவைகள் நடக்கும். தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், கடன் முடியும், கடனை முடிக்க முடியும். இந்த 2 வருஷத்தில் கடனை அடைச்சிருவீங்க. வருமானம் இல்லாதவர்களுக்கு நல்ல வருமானம். கணவன் மனைவியில் இதுவரைக்கும் பேசிக்கவே முடியாதவர்கள் கருத்து வேற்றுமை, கணவனுக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, கணவருக்கு வேலை இல்லை, மனைவிக்கு வேலை இல்லை, வீட்டு கதவை தட்டினாலே கடங்காரனான பயமாக இருக்குது என்கின்ற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு கலக்கமாகவே இருந்து கொண்டிருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் கலக்கம் தீரக்கூடிய அளவிற்கு எந்த லெவலில் பிரச்சனைகள்லாம் இருந்ததோ அந்தந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரக்கூடிய, படிப்படியாகன்ற வார்த்தையை நான் அழுத்தி சொல்லுவேன். டக்குன்னு இந்த மாதம் எல்லாம் தீர்ந்துடாது, ஆனால் தீர்றதுக்கான முயற்சிகள், மனசில் ஒரு தைரியம் வரும். 3ஆம் இடத்துல பாருங்கள், சூரியன், சனி, புதன், ராகு, கேது எல்லாம் சேர்ந்துருக்கு. 5 கிரகம் ஒன்றா சேர்ந்துருக்கு. இப்போ அந்த 5 கிரகம் ஒன்றா சேர்ந்து குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையான நடக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மனசில் ஒரு தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும். போன வருஷம் இதே நேரம் ராசி பலன் நான் என்ன பேசுனேன் பாருங்கள். மகராசிக்காரங்களாம் கம்னு இருங்கன்னு பேசியிருப்பேன். உண்மையை சொல்லப்போனால் மாற்றங்களை கொடுப்பது காலம் மட்டுமே. டைம் ஒன்லி த சேஞ்ச். காலம் தான் எல்லாற்றையும் மாற்றும், காலம் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். அந்த காலம் இப்போது உங்களுக்கு வந்து விட்டது என்பது தான் உண்மை. படிப்படியாக நல்லது. நீங்கள் ஒன்றுமே செய்யலைன்னா கூட படிப்படியாக நல்லதுகள்லாம் இப்போ அப்படியே நடக்குங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க. கல்யாணம் நல்லா இருக்க போகுது, வழக்கு சாதகமாக போகுது. ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரியாக போனவங்களுக்கெல்லாம் நல்ல செகண்ட் மேரேஜ் ஆரம்பிக்க போது. மகர ராசிக்காரர்கள் உன்னதத்தை அனுபவிக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். கும்பம் இதோன்னு சொன்ன கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி விலகிடுச்சு. இன்னும் 2 நாள் ஆச்சு. இன்றைக்கி ஏப்ரல் 1ஆம் தேதியாக இருந்தால் முந்தா நாள் தான் மார்ச் 29ஆம் தேதி சனி போயிடுச்சு. ஆனாலும் இன்னும் 7.5 சனி முடியலையே, என்ன 2.5 வருஷம் இருக்கே, அதெல்லாம் கிடையாது. நடுப்பகுதி ஜென்மச்சனி தான் கடுமையான பலன்களை தரும். 2.5 வருஷமாக அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாய நட்சத்திரம் அழுது கண்ணில் கூட தண்ணீர் வற்றி போச்சு. வயதிற்கேற்றாற் போல் ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவர்களும் ஒரு 10% பௌர்ணமியை நோக்கி நெருங்கி பிறந்தவர்கள், சந்திரன் வழுக்க பிறந்தவர்களுக்கு மட்டுமே இந்த கஷ்டங்கள் கொஞ்சம் குறைவாக இருந்தன. ஆனால் ஒரு 90 வயசு கும்பராசிக்காரர்கள் சுத்தமாக வலுவிழந்து போனீங்க. அழுகிறதுக்கு கூட சக்தி இல்லை. என்னடா நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சோகத்தை, இப்படிப்பட்ட ஒரு சுமையை, இப்படிப்பட்ட ஒரு துயரத்தை, இப்படிப்பட்ட ஒரு துக்கத்தை நம்ம பார்த்ததே இல்லையே என்கின்ற அளவிற்கு உங்களை போட்டு வாட்டி எடுத்து விட்டார் இந்த ஜென்மச்சனி பகவான் அப்படிங்கிறது தாங்க உண்மை. இந்த ஜென்மச்சனி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இனிமேல் படிப்படியாக வாழ்க்கை நல்லாயிருக்கும். 2.5 வருஷம் நல்லாயிருக்கும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட பண இழப்புகள் எல்லாத்தையும் அப்படியே ரெக்கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல தொழில் கிடைக்கும், ஸ்டாண்டர்டாக போகிறீங்க. டெம்பரரியாக வேலை பார்த்தவங்களுக்கு கன்ஃபார்ம் ஒர்க்கு, பெர்மனண்ட் ஒர்க்கு கிடைக்கும். என்ன தொழில் பண்ணலான்றதில் சில அடையாளங்கள் நல்லா தெரியும். வாழ்க்கை இனிமேல் நல்லாயிருக்கும். கணவனோடு பேச முடியும், மனைவியோடு பேச முடியும். பிரேக்கப் ஆகி போன காதல் திரும்ப வராது. காதலி போன்ற அமைப்புகளில் திரும்பி அதே காதல் வரணும், அதே காதலன் கிடைக்கணும், அதே காதலி கிடைக்கணும், அதெல்லாம் கிடைக்காது. அதை விட நல்ல காதல் நல்ல விதமாக வரும். மன அழுத்தம் தீரும், உடல் ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கும். கடனில் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே கடங்காரங்க இனிமேல் உங்களை பார்த்து கவலைப்படக்கூடிய அளவுக்கு, உங்களை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பணம் வரும். இழந்ததில் உயிரிழப்புகளை தவிர மற்றது எல்லாம் திரும்பி வந்துடுங்க. அம்மா எனக்கு போயிட்டாங்க, அப்பா போயிட்டாங்க, அண்ணன் போயிட்டான், தம்பி போயிட்டான், கணவன் இல்லை, மனைவி இல்லை,
பிள்ளை இல்லை, இந்த மாதிரியான உயிர் இழப்புகளை கடுமையான அமைப்பில் சந்தித்தவர்கள். 2023 சதய நட்சத்திரம் பெரிய அளவில் சோதனைகளை சந்தித்தது. அதுவும் 2024 பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லா லெவல்லையும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தீர்கள் இல்லையா? இந்த அமைப்புகள் எல்லாமே இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு அப்படியே விலகி படிப்படியான முன்னேற்றங்கள், மாற்றங்கள், நடந்ததை மறப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த மறக்கக்கூடிய தன்மைகளை காலம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இப்போது உண்டுங்க. தூக்கம் இல்லாமல் இருந்தவங்க, உடல்நல சரியில்லாமல் இருந்தவங்க, பிபி ஏறி போச்சு, சுகர் வந்துருச்சு, இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தவங்க எல்லாத்துக்குமே அதற்கான பிபியும் திரும்ப போகாது, சுகரும் திரும்ப போகாது. ஆனால் அதற்கான ரெக்கவரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உடம்பை பார்த்துக்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இப்போது அப்படியே உங்களுக்கு ஏற்பட போகிறது. படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இனிமேல் எல்லாம் நடக்கும். தொட்டது துலங்கும், இந்த வார்த்தையெல்லாம் நான் 2 வருஷமாக கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லவே இல்லை. இனிமேல் எதை வேணாலும் செய்யுங்க, வேலையை விட்றீங்களா விடுங்க, தொழில் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும், தொழில் மாற்றங்கள் நல்லாயிருக்கும், தொழிலில் வியாபாரம் வரும், உதவியாளர்கள் கிடைப்பார்கள், நல்ல வேலைக்காரர்கள் கிடைப்பார்கள். எதையும் செய்யக்கூடிய நல்ல மாதம் ஏப்ரல் மாதம் அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும். நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனி ஆரம்பிச்சிருக்கு. ராசிநாதன் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். அதே நேரத்தில் இன்னும் 40 நாளில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சியின் மூலமாக ராசியில் இருக்கக்கூடிய ராகு அப்படியே கீழிறங்கி 12ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்துக்கும் வந்துடுறார். அது ஒரு வகையில் பெரிய பாதுகாப்பு. பணம் சார்ந்த விஷயங்களில் கடனை வாங்கிடாமல் அல்லது கடனே வாங்கியிருந்தாலும் அதை தொல்லைப்படுத்த முடியாமல் கமிட்மெண்ட் அமைப்புகளில் கொண்டு போகும். கமிட்மெண்ட் அமைப்புனா என்ன? இப்போ தான் வீடு வாங்குவீங்க, இப்போ தான் ஒரு வேலை இல்லை, இப்படி தான் ஒரு கடன் வாங்குவீங்க, ஒரு வண்டி வாங்குவீங்க, மாதம் ஆனால் இதை சம்பாரிச்சே ஆகணும், இந்த டியூவை கட்டியே ஆகணும் என்கின்ற அமைப்புகள் இப்போது அப்படியே இவர்களுக்கு வரும். யார்? மீனராசிக்காரர்களுக்கு வரும். அதைத்தான் நம்ம கமிட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த கமிட்மெண்ட்டை மாதமான இதை அடைச்சிட முடியுமா, அதை அடைச்சிட முடியுமா, 1ஆந்தேதி டியூ கட்டுறதுக்கு என்ன பண்ணுறது, 5ஆந்தேதி டியூ கட்டுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு நெக்கிலேயே கொண்டு போகும். மற்றபடி ஜென்மச்சனியை பற்றி ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு முன்பு இருந்தே அப்படியே மீனராசிக்காரர்களை உஷார்படுத்தி தான் கொண்டு வந்திருக்கிறேன். அகலக்கால் வைக்காதீங்கன்ட்டு. அதே நேரத்தில் வெளிநாடு வெளிமாநிலம் பயணங்கள் போன்றவைகள் சித்தியாகும். நீங்கள் போக முடியும், வெளிநாட்டில் படிக்க போக முடியும், வெளிமாநிலத்தில் படிக்க போக முடியும், தூர இடங்களில் போய் செட்டில் ஆக முடியும். ஏன்னா அப்பா அம்மா இல்லாமல் இங்கே கஷ்டப்படணும்ல. அந்த மாதிரியான அமைப்புகளில் பெற்ற தாயும் தகப்பனும் பக்கத்தில் இருந்தாங்கன்னா காப்பி டீ காலமிக்கு விடுறது எல்லாம் அப்பா அம்மா செய்வாங்க. வெளிநாட்டில் யார் பெட்ரூமுக்கே காப்பி கொடுப்பாங்க, யார் கை காலமிக்க விடுவாங்க. என் பிள்ளை அழுத்து கழிச்சி வந்திருக்கேன்னு தண்ணியை கூட கொண்டு காப்பியை சாப்பாட்டை கூட கொண்டு பெட்ரூமுக்கு கொண்டு பெத்த தாய் தகப்பம் வெளிநாட்டில் யாரும் கொடுக்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி ஹோம் சிக் என்று சொல்லப்படக்கூடிய இங்கே அம்மா இல்லையே, இங்கே அப்பா இல்லையே, கணவர் இல்லையே, மனைவி இல்லையே என்கின்ற மாதிரியான ஹோம் சிக்கு வரணுன்றதுக்காகவே வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற தூர இடங்களில் போய் அமையக்கூடிய அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. இளைஞர்களுக்கு தான் அடிக்கடி சொல்லுவேன், அகலக்கால் எதுவும் வச்சிடாதீங்க. இன்னொன்னே அடிக்கடி சொல்கிறேன், என்னென்னா 50 வயசுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியால் எந்த பாதிப்பும் இருக்காது, அவர்களுக்கு நல்லா தான் இருக்கும். அதே நேரத்தில் எல்லா மீனராசிக்காரர்களும் கஷ்டப்பட போகிறதில்ல. ஒரு 90% மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் குறைவான பலன்கள் இருந்தாலும் கூட பௌர்ணமியை நோக்கி பிறந்திருக்கின்றவர்கள், பௌர்ணமிக்கு 3 நாள் 4 நாள் முன்ன பின்ன இருக்கிறவர்கள், சந்திரன் குரு சுக்கிர பார்வையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. இருந்தாலும் வருமுன் காப்பது நல்லது என்பதன் அடிப்படையில் அகலக்கால் வைக்காதீங்க, தொழிலை புதுசாக ஆரம்பிக்காதீங்க, மாமன் மச்சான் கூட சேர்ந்து ஆரம்பிக்கிறேன்னு பண்ணாதீங்க, அண்ணன் தம்பியை நம்பாதீங்க, நட்புகளை கிட்டேயே சேர்க்காதீங்க. பிரேக்கப் லவ், ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் ஜென்மச்சனி தான் அறிமுகப்படுத்தும். ஆண் என்பவன் எப்படிப்பட்ட ஏமாத்துவான் அப்படிங்கிறத ஒரு பெண்ணுக்கு புரியக்கூடிய தன்மை, பெண் என்பவள் எந்த ஒரு சூழ்நிலையில் சிக்கிக்கிட்டால் எப்படி நடந்துக்குவா என்பதை ஆணுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மை என ஆண் பெண் அமைப்புகளில், உறவு அமைப்புகளில் சிக்கல்கள் வரக்கூடிய அமைப்பு, லவ் பிரேக்கப் ஆகக்கூடிய அமைப்பு, நம்மளை பார்த்து இன்னொருத்தர் தப்பாக எடுத்துக்கிறது, அவரை பார்த்து நம்ம தப்பாக எடுத்துக்கிறது என்பது மாதிரியான அமைப்புகள் இருக்கும். ஆக இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கையை புரிய வைக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது இந்த ஏப்ரல் மாதம்.